நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அருமை நண்பர், ஒரு காலத்தில் மயிலாடுதுறை சிவான்னு சொல்லுவோம், இப்போ வாஷிங்டன் சிவா ஆகிட்டார். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். என்னை ஆள்பவளே, என்னாலும் ஆள்பவளே, தமிழெண்ணையை உன்னை வணங்குகிறேன். நான் இருக்கிற மாநிலம் வெர்ஜீனியா. அங்கே வள்ளுவன் தமிழ் பள்ளியில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தமிழ் வகுப்பு நடத்தியிருக்கேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 10, 20, 30 இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கா முழுக்க இருக்க தமிழ் பள்ளிங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்குது. அது மட்டுமல்லாமல் படிக்கிற மாணவ எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000 20,000 ஆகிடுச்சு. தாய்மொழி தமிழை பாடையிலே படுத்துறங்கும் போதும் தமிழ் மொழியை பேசும்னு சொன்னால் ஒரு உணர்ச்சி கவிஞன். அது மட்டுமல்ல, நமது தமிழ் மொழி தாய்மொழியை தாய்ப்பாலுக்கு இணையான்னு சொன்னால் இன்னொரு கவிஞன். அதே போல் வெளிநாட்டில் தமிழ் மொழியை குறிப்பாக அமெரிக்க மண்ணில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க தமிழ் பள்ளிகளுக்கு என்றென்றும் தமிழ் தாய் கடமைப்பட்டிருக்கிறது. 1. 2வது, வார இறுதியிலே தமிழ் பள்ளிகளுக்காக அனைத்து பெற்றோர்களும் அனைத்து ஆசிரியர்களும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நமது குழந்தைகளுக்கு தமிழ் மொழி கற்று என்பது ஒரு தலையாய பணி. அதற்காக வள்ளலார் தமிழ் பள்ளியை மனதார பாராட்டுகிறேன். அனைத்து குழந்தைகளும் இங்கே பேசிய வள்ளலார், பாரதியார், ஜான்சி ராணி, வேலுநாச்சியார், காந்தியடிகள், இன்னைக்கு எத்தனைகள் இவர்கள் அனைவருமே நம்ம தமிழ் மொழி எடுத்துள்வது என்பது தமிழ்நாட்டில் இருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக அமெரிக்க மண்ணில் தாய்மொழி தமிழை அடுத்த தலைமுறைக்கு அடுத்தது என்பது ஒரு தலையாய பணி. அதை சிறந்து இந்த வள்ளுவர் தமிழ் பள்ளிக்கு மனதார வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி சசி. வாழ்த்துக்கள்.